சன் தொலைக்காட்சியில் ரொம்பவே ஃபேமஸாக ஒளிபரப்பாகிட்டு இருக்க சீரியலில் ஒன்று தான் நம்ம எதிர்நீச்சல் சீரியல். இந்த எதிர்நீச்சல் சீரியலோட அடுத்த கட்ட கதைகளும் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன் தொலைக்காட்சியில் இரவு நேரத்தில் ஒளிபரப்பாகிட்டு இருக்க நம்ம எதிர்நீச்சல் சீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபேமஸான சீரியல் கூட. அது மட்டும் இல்லாமல் இது சீசன் 1 சீசன் 2ன்னு சொல்லி 2 விதமாக பிரித்து எடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த சீசன் 2ல் ரொம்பவே ஃபேமஸாகவும் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு தக்கக்கூடிய சீரியலாகவும் இருந்துகிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் சீரியலோட அடுத்த கட்ட கதைகளும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீட்டில் இருக்க பெண்கள் எல்லாருமே ஒரு முன்னேற்றத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை அவங்களே சால்வ் பண்ணிக்கிற விதமாக தான் எல்லா பிரச்சனையும் இருந்துகிட்டு இருக்கு இல்லையா. அதை தொடர்ந்து அவங்களும் நல்லபடியாக எல்லா பிரச்சனையும் முடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதான் அவங்க சொந்தமாக முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சப்போர்ட்டுக்கு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஆண்கள் துணை இல்லாமல் எங்களால் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்குன்னு ஒரு தனியாக ஆசை கனவு இதெல்லாம் இருக்குது, அதை நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் தான் பார்த்தீங்கன்னா தாராவோட ஃபங்க்ஷனை நடத்தி முடிச்சுட்டு நந்தினி, ஜனனி, ஈஸ்வரி அப்புறம் ரேணுகா அப்படி இவங்க எல்லாருமே ரொம்பவே ஜாலியாக இருந்துகிட்டு இருப்பாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்து எல்லாருக்குமே காண்டாயிடும். அதாவது கிட்டத்தட்ட இவங்களை வீட்டை விட்டு போக சொல்கிற அளவுக்கு இருந்துகிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் கூட அமைதியாகவே இருந்துகிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட இதனால சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப வியப்பாக இருப்பாங்க. என்னடா இது எவ்வளோ பிரச்சனை சின்ன சின்னதாக நடந்தால் கூட இவங்க இப்படி பேசுவாங்க, இப்போன்னு பார்த்து இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி, நந்தினிக்கு, ஜனனி, ரேணுகா இவங்களுக்கு எல்லாருக்குமே சந்தேகமாக இருந்துகிட்டு இருக்கோம். இருந்தாலும் கூட கதிர், ஞானம் யாருமே எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட கதைகளுமா என்னவா அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஏதாவது கேட்கறதுக்கு முன்னாடியே இவங்களோட நல்லது கெட்டதை நாங்களே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி பெண்களே முன்னுரிமையாக பேசிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கான உரிமையை அவங்க தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பத்தான் சொன்னதை வச்சு கண்டிப்பாக அவங்களே நல்ல ஒரு டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து தான் அடுத்த கட்ட கதைகளமாக அமையும். அப்படி இல்லை அப்படின்னா இவங்க 4 பேருமே அவங்கள புரிஞ்சுக்கிற போல இன்னும் கதைகளத்தை கொண்டு வருவாங்க. கிட்டத்தட்ட கதிரும் கொஞ்சம் நல்ல நிலைமையில தான் இருந்தாரு. இப்போதான் அவங்க அண்ணன் பேச்சு கேட்டு இப்படி மாறிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த விதத்தில் திரும்பவும் எல்லாருமே நல்லபடியாக மாறிடுவாங்க. குணசேகரனை சேர்த்து தான் எல்லாருமே மாற்றுவாங்க அப்படிங்கிறப்பெல்லாம் கதைகளாக அமைஞ்சிருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரியான ட்விஸ்டான கதைகளத்தில் வச்சிருக்காங்கன்னு சொல்லி. இதை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போல சீரியல் அப்டேட்டுகளுக்கு நம்ம வெத்தலை பெட்டி சேனலை மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.